ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரி கடினமான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க போறீங்க என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. ஸோ இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான ஒரு தாக்கமானது ஏற்படும். ஸோ அந்த தாக்கத்தை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய விஷயத்தை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆவணி 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஒரு முக்கியமான விரதமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக இருக்கிறது. பௌர்ணமி அன்று எப்படி எல்லாரும் திருவண்ணாமலைக்கு நேரில் சென்று கிரிவலம் சென்று வருமோ அதே போல இந்த சஷ்டி விரதமானது அனைத்து பக்தர்களும் விரதத்தை கடைபிடித்து மனதார முருகப்பெருமானை வேண்டக்கூடிய ஒரு முக்கியமான தினமாக, ஒரு முக்கியமான நாட்களாக கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ இந்த சஷ்டி விரதத்திற்கு பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியத்துவம் இருக்குது, நிறைய மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சஷ்டி விரதத்தை பற்றி தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிந்து கொண்டு இந்த மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் ஒரு முறை விரதத்தை கடைபிடித்து பாருங்க. இந்த விரதம் எதற்கெல்லாம் இருக்கலாம் என்று கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் என்ன உங்க வாழ்க்கையில நடக்கணும், எந்த ஒரு விஷயத்த நீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதற்காக கூட நீங்க இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் மனமுருகி வேண்டி முருகப்பெருமானை மனதாரம் நினைத்து விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ அவர்களுக்கு நினைத்தது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லியிருக்காங்க. சஷ்டி விரதமானது மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதங்க. ஒவ்வொரு சஷ்டி பார்த்தீங்கன்னா தேய்பிறையில் வரும், ஒவ்வொரு சஷ்டி வளர்ப்புறையில் வருங்க. ஸோ எந்த சஷ்டியில் வேண்டுமானாலும் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். எதில் விரதத்தை கடைபிடித்தாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம், பணியிட சூழல் எப்படி இருக்கு என்பதை நம்ம விரிவாக தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தை நம்ம புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில பயிற்சியாகி நீச்ச நிலை அடைகிறார். செவ்வாய் புதன் பகைஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளனர். அது மட்டுமல்லாமல் புதன் சூரியன் ஆட்சி பெற்று அமர போகிறார். இந்த நேரத்தில் நிகழும் கிரகங்களின் பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் உருவாகக்கூடிய யோகங்களால் தான் உங்களுடைய ராசிக்கு, குறிப்பா தனுசு ராசிக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கிறது, என்னவெல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க என்பதை நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள போறோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நீச்ச நிலை, செவ்வாய் பகஸ்தான சஞ்சாரம், புதன் மற்றும் சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது என்பது பல முக்கிய கிரக பயிற்சிகள் மற்றும் அமைப்பு நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையினால புதாத்திய யோகமானது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரக இணைவு கடகத்திலும் சிம்மராசிலும் நிகழப்போகிறது. கிரகங்களின் அமைப்பால் கண்டிப்பா தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குமா என்று நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டமானது உங்களுக்கு கொடுக்க போகிறது என்று சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்க போகிறது. தொழில்நுட்பம், ஆராய்ச்சி பணிகள், பொறியியல் துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ள மற்றும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகிறது. ஸோ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, பாசிட்டிவான பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டும்தான் நிச்சயமாக இருக்க முடியும்.
ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தை உங்களுக்கான காலகட்டமாக நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு பணி இடத்தில் மதிப்பு, மரியாதை இது இரண்டுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு தேவையற்ற பேச்சு என்றும் சர்ச்சைகளை தவிர்ப்பது அவசியம். ஏன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் இதை நிச்சயமாக கடைபிடிக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தையை வைத்து, உங்களுடைய பேச்சை வைத்து ஏதாவது வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக தவிர்த்திடுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக சாதகமான சூழல் இருந்தாலும் இலக்குகளை அடைய சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டம் கண்டிப்பாக, ஆனால் நல்ல பாசிட்டிவான விஷயமும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிதான் சிரமம் வந்தாலும் வாழ்க்கையில் நல்ல விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காலகட்டத்திற்கு ஏற்றுவாறு நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைத்திடும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக கவனித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக நினைத்து பார்க்காத அளவிற்கு சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகலாம். என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் என்று கேட்டீங்கன்னா, கை கால் வலி, முதுகு வலி, காய்ச்சல், சளி, இரும்பல், தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமாக வயிற்று வலி ஏற்படுவதற்கான தொந்தரவு அதிகமாகவே இருக்கிறது. இதனால் வெளி உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு குறிப்பாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வாருங்க. ஆரோக்கியத்தில் சிறிதாக உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டாலும், சிறிதாக தொந்தரவு தெரிந்தாலும் உடனடியாக கவனித்துக் கொள்வது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. அது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா, ஏதாவது கடவுள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க. தினமும் சூரியனுடைய வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. தினமும் காலையில் எழுந்த உடனே குளித்துவிட்டு சூரிய பகவான் வழிபாடு செய்தீங்கன்னா அன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த அற்புதமான ஒரு நாளாக மாறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, தெரிந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, தினசரி காலையில் உச்சரித்து அதன் பிறகு உங்களுடைய வேலையை நீங்க தினசரி செய்வது போல செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இதனால பாசிட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. ஸோ கண்டிப்பா செய்து பாருங்க. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்னதான் நடந்திருக்கு என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.